அதாவது மதுரை சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தனது சகோதரர் அழகிரி வீட்டுக்கு நேற்று சென்றுள்ளார். அதே நேரத்தில் திமுக பொதுக்குழு கூட்டமும் இன்று மதுரையில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இதில் கலந்து கொள்வதற்காக மதுரை வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சுமார் 20 கிலோமீட்டர் ரோடு ஷோ மேற்கொண்டு மக்களை சந்தித்தார். வழிநெடுக நின்றிருந்த மக்களிடம் மனுக்களும் பெறப்பட்டன. பின்னர் மதுரையின் முன்னாள் மேயர் முத்துவின் சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதேபோல்தான் முதலமைச்சராக ஸ்டாலின் பதவியேற்றது முதல் அவர் எப்போதெல்லாம் மதுரை செல்கிறாரோ அப்போதெல்லாம் அவருடைய சகோதரர் அழகிரி வீட்டுக்கு செல்வாரா என்ற கேள்வியும் அதனை ஒட்டிய விவாதமும் நடைபெறும். இதை கேட்டால் போல்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுமார் 14 வருடங்களுக்கு பிறகு தனது சகோதரர் அழகிரி வீட்டுக்கு சென்றுள்ளார். அவருக்கு அழகிரி ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக யாரும் எதிர்பாராத வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அழகிரி வீட்டில் நுழைந்து இரவு உணவு உட்கொண்டுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சந்திப்பின் போது கட்சியினர், குடும்பத்தினர் என யாரையும் அழைத்து செல்லவில்லை. மேலும் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை ஸ்டாலின், அழகிரி ஆகிய இருவருக்கும் இடையே மனக்கசப்பு இருந்து வந்தது. அழகிரி அவ்வப்போது விமான நிலையத்தில் ஸ்டாலினுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராகவும் கருத்துக்களை தெரிவித்து வந்தார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக இருந்த நிலையில் அவருக்கு அழகிரி ஆதரவு அளித்து வந்தார். ரஜினிகாந்த் அரசியலில் ஈடுபட போவதில்லை என்று அறிவித்ததிலிருந்து அழகிரி தனது வாய்ஸை குறைத்து கொண்டார். மேலும் குடும்பத்தினரின் முன்னெடுப்பில் இருதரப்புக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தைகள் நடந்தன. ஆனாலும் அழகிரி ஸ்டாலின் சந்திப்பு தள்ளி போனது. இல்ல விழாக்களில் இரு குடும்பத்தினரும் இணக்கமாக சென்றனர். குறிப்பாக அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட சம்பவம் இருதரப்பையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் மிகவும் உறுதுணையாக இருந்து அவருடைய உடல்நலம் தேர காரணமாக இருந்தார். மருத்துவமனையில் நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்தார். அழகிரியிடமும் நேரில் பேசி அவரை சமாதானப்படுத்தினார். அதேபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள அவருடைய வீட்டிற்கு சென்ற அழகிரி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்ததாக மதுரை செல்லும் போது அழகிரி வீட்டுக்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கேற்றால் போல்தான் முதல்வரின் மதுரை பயணத்தை அறிந்து அழகிரியும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலினை தனது வீட்டுக்கு அழைத்தார். அதனை ஏற்றுதான் நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திடீரென அழகிரி வீட்டுக்கு சென்று இரவு உணவு உட்கொண்டார். அது மட்டுமில்லாமல் சகோதரர்கள் இருவர் இணைந்தது மட்டுமில்லாமல் இந்த சந்திப்பின் மூலம் திமுகவில் மாற்றம் வருமா என்ற பேச்சுதான் தற்போது எழுந்துள்ளது. ஏனென்றால் கலைஞர் கருணாநிதி இருக்கும் போதே திமுகவிலிருந்து அழகிரி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டனர். இருவரும் தற்போது இணைந்த நிலையில்தான் அழகிரி மீண்டும் கட்சியில் இணைக்கப்படுவாரா? ஒருவேளை இணைக்கப்பட்டால் அவருக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கப்படும் என்ற கேள்வி திமுகவுக்குள் வட்டம் அடிக்கிறது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.